சங்கரன் நாயனார் கோயில் ஊர் பேர் வந்து அந்த சங்கர நாயனார் கோவில் ஆவடத்தாய் கோமதி அம்மா வந்து உலக பிரசித்தி பெரிய கோயில். அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரி பஸ் ஸ்டாண்டு எப்படி வணிக வளாகம் மாதிரி ஆக்குனாங்களோ அதே மாதிரி அந்த கோயிலோட தரத்துகளை குறைச்சி ஃபுல்லாக வணிக வளாகமாக தான் அந்த கோயிலை மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த கோயிலுக்கு நம்ம சாமி கும்பிட போகும்போது நமக்கு பாதுகாப்பு கிடையாது. என்ன அப்படின்னா அங்கே வந்து சாதாரண ஒரு கைலி கட்டி உள்ளே யாருனாலும் போகிறாங்க, அது மாதிரி பரதா போட்டு உள்ளே போகிறாங்க. நம்ம இந்து கோயிலில் அங்கே கடை வச்சிருக்க எல்லாமே பாதி வேற்று மதத்தோடு தான் வச்சுருக்காங்க. இதில் இன்னொரு கொடுமை நடந்தது. இதுக்கு முன்னாடி செயலர் இருந்தவர் செல்லத்தூர் அப்படிங்கிற கிறிஸ்டின் போர்வையிலிருந்து இந்து செயலரில் இருந்தார். ஏன்னா இது மாதிரி பல ஊழல் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. கோயில் நிர்வாகத்தோட இடங்கள் வந்து இங்கேருந்து அம்பாசமுத்திரம் வரை கோயில் இடங்கள் இருக்கு. எல்லாமே வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி அநியாயமாக இந்த திராவிட மாடல் ஆட்சியில் மோசமாக இருக்கு. இது சங்கர கோயிலோட மெயின் குறை. ஏன்னா இந்த சுத்தி போதி எல்லாமே அந்த ஆவடத்தாயை நம்பித்தான் இருக்காங்க. அண்ணன் சொன்னது வந்து சங்கரம் கோயிலில் மட்டும் இந்த பிரச்சனை இல்லை, அறநிலைத்துறை வந்து நாடு முழுவதும் நம்மளால ஒரு தீபத்தை ஏற்றி சாமி கூட கும்பிட முடியல, கோர்ட் ஆர்டர் இருந்தோம். அப்படிப்பட்ட அவல நிலை இந்த அறநிலைத்துறை நம்ம கொடுத்துட்டு இருக்கு. சங்கரம் கோயிலில் மட்டும் இல்லை, எல்லா ஊர்களிலுமே எல்லா கோயிலிலுமே இதே மாதிரி பிரச்சனை நம்ம சேர்ந்துட்டு இருக்கோம். சங்கரம் கோயிலில் உள்ள தொகுதி அப்போ மைக்க அடுத்த ஆள்கிட்ட கொடுங்க, எல்லாரும் பேசுகிறோம்.